மக்களே ஒரு 3-4 வருஷமாக தான் இந்த அட்வென்ச்சர் பைக்ன்ற செக்மெண்ட் வந்து இவ்வளோ பிரபலம் அடைஞ்சிருக்கு. ஏன்னா இந்தியன் பைக் மேனுஃபேக்சரர்ஸ் நிறைய அட்வென்ச்சர் பைக்ஸ் சேல் பண்ணுறாங்க இந்தியாவில். ஆஸ்டின் பிராண்டோட அட்வென்ச்சர் பைக்ஸையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நிறையா. இதுக்கு நடுவில் ஜாப்பனீஸ் பிராண்ட் வந்து உள்ள இப்போ கால் பதிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். எந்த பிராண்டை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா கவாசகி பிராண்டை பற்றி தான் பேசுகிறேன். வெர்சஸ் X300 அப்படின்னு சொல்லி புதுசாக 300cc அட்வென்ச்சர் பைக்குன்னு சொல்லலாம், ஒரு அட்வென்ச்சர் டூரர்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மோட்டார் சைக்கிள் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மோட்டார் சைக்கிளில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் 300cc பேரலல் ட்வின்னோட வர ஒரே அட்வென்ச்சர் டூரர் அப்படின்னா அது இந்த பைக் மட்டும்தான் அப்படின்றத சொல்லலாம். பிகாஸ் இப்போதைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் 300cc பேரலல் ட்வின் சிலிண்டர் இன்ஜினோட அட்வென்ச்சர் பைக்ஸே கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த கேப்பை வந்து இப்போ கவாசகி ஃபில் பண்ணியிருக்காங்க. இந்த கவாசகி வெர்சஸ் X300 யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாமா? வாங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு இம்பீரியல் மோட்டார்ஸ் கவாசகி மதுரை. இந்த வெர்சஸ் 300 இப்போ மதுரைக்கு வந்தாச்சு. இந்த பைக்கை பற்றி என்கொயரியில் டெஸ்ட் டே பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா கவாசகி மதுரையை காண்டாக்ட் பண்ணுங்க. பேரலல் ட்வின் நிஞ்சா 300ல நம்ம பேரலல் ட்வின் சிலிண்டர் இன்ஜின் பார்த்துருக்கோம். இப்போ வெர்சஸ்லையும் பேரலல் ட்வின் சிலிண்டர் இன்ஜினை கவாசகி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஜினோட பவர் டெலிவரிலாம் எப்படி இருக்குன்றதை நம்ம லேட்டர் ஆன் பார்ப்போம். இந்த பைக்கோட டிசைனை நீங்கள் பார்க்கலாம். அட்வென்ச்சர் பைக் ஏற்ற மாதிரி இருக்கும். இது ஒரு CBU ஃபார்மட் மோட்டார் சைக்கிள், கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட் ஃப்ரம் தாய்லாந்து. ஸோ நிறைய பேர் இந்த மோட்டார் சைக்கிள் CKD தான் வரும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இந்த பைக் ஒரு CBU ஃபார்மட் மோட்டார் சைக்கிளாக வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே டிரான்ஸ்பரண்ட் விண்ட்ஸ்க்ரீன் நல்லா டாலாக இருக்குன்னு சொல்லலாம். இங்கே கவாசகியோட பேட்ஜ் வந்துருது. நம்பர் வெயிட் ஹோல்டர் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. நைஸ். அண்ட் ஹெட்லைட் வந்து உங்களுக்கு ஹாலஜன் பல்பு தான். அதுக்கு மேலே ஒரு பிளாக் கேப் ஃபில் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் சைடில் இருக்க லைட்டுமே உங்களுக்கு ஹாலஜன் பல்பு தான். இண்டிகேட்டரும் ஹாலஜன் பல்பு தான். ஸோ இப்போ நம்ம மார்க்கெட்டில் காம்படிட்டர்ஸை போய் பார்த்தோம்னா LED ஹெட்லாம்ப்ஸ், அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான எலக்ட்ரானிக்ஸோடு வந்துட்டு இருக்க டைமில் கவாசகி வந்து இன்னும் நார்மலான லைட் செட்டப்பில் தான் கொடுத்துருக்காங்க. நார்மலான ஹார்ட்வேர்ஸ் தான், நார்மலான எலக்ட்ரானிக்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணல எலக்ட்ரானிக்ஸ் மூலயமா. அது எந்த அளவுக்கு அட்வான்டேஜ், அது எந்த அளவுக்கு அவுடேட்டட்ன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். அண்ட் இந்த இடத்துல மசில் க்ரீசஸ்லாம் நல்லா இருக்குது. பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி ஓகே தான். இந்த போர்ஷன் வந்து பார்க்க ப்ராடாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ஹெட்லைட்டுக்கு மேலே இருக்க கவுலும் கொஞ்சம் ப்ராடாக இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் எந்த பைக்கை பார்க்க முடியுது, உங்களுக்கு எந்த பைக் ஞாபகம் வருதுன்றதை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அது கரெக்டாக இல்லையா நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் ஃபெண்டர் ஸ்லீக்காக இருக்குது. ஓகே, பெயிண்ட் ஃபினிஷிங் நல்லா இருக்குது. இது ப்ளூ கலர் ஸ்கீம். இதுலேயே க்ரீன் கலர் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. பட் எனக்கு இந்த ப்ளூ பிடிச்சிருந்தனால இந்த மோட்டார் சைக்கிள் ரிவ்யூ பண்ணுறதுன்னு கொண்டு வந்தேன், உங்களுக்கு காமிக்கலாமேன்னு. இதில் க்ரீன் கலர் இருக்குது. அந்த கலர் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க வித் 130mm ட்ராவல் ரேஞ்சை வச்சு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ப்ராப்பர் ஆஃப் ரோடர் கிடையாது. இது வந்து ஒரு ப்ராப்பர் அட்வென்ச்சர் டூரர் அப்படி தான் நம்ம சொல்லணும். வெர்சஸ் சீரிஸே வந்து டூரர் சீரிஸ் தான். வெர்சஸ் சீரிஸ் இஸ் நாட் அன் ஆஃப் ரோட் சீரிஸ். இந்த பைக்கோட சிப்ளிங் வெர்ஷன் வந்து வெர்சஸ் 650. அதுக்கப்புறம் இப்போ வெர்சஸ் 11,000. இந்த பைக்ஸ்லாம் பற்றி நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருக்கோம், நம்ம சேனலில் இருக்குது. இந்த வீடியோ முடிச்சக்கப்புறம் பாருங்க. அண்ட் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. காம்படிட்டர்ஸ் எல்லாமே USDயில் இருக்காங்க. இங்கே டெலஸ்கோபிக் தான் கொடுத்துருக்காங்க. பட் கம்ஃபர்ட் ரேஞ்சை பற்றி நான் பேசணும். நான் நார்மலான ரோட்ஸில் ஓட்டிட்டு அப்படியே ஒரு ஆஃப் ரோடுக்கு ஷிஃப்ட் ஆகிறேன். ரொம்ப பெரிய ஆஃப் ரோடு கிடையாது, ரோடே இல்லாத ஒரு இடம், ஆஃப் ரோடு தானே. ஸோ அந்த ரோட்டில் நான் ஓட்டும் போது சஸ்பென்ஷன் வந்து கீழே என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பாடி ஃபீல் பண்ணாத அளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் அவுடேட்டடாக இருந்தாலும் அந்த கம்ஃபர்ட் ரேஞ்சை வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு டூரர், அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரைசிங்கில் பார்க்கும்போது இது கொஞ்சம் அவுடேட்டடாக தான் இருக்குது. அதே ஃப்ரண்ட்டில் ஸ்போக் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க, நாட் அன் அலாய் வீல். ஸ்போக் வீல்னால எக்ஸ்ட்ரா கம்ஃபர்ட் கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டியூப் டயரில் வந்துடுது. நார்மல் ஸ்போக் வீல், அதனால டியூப் டயர்ல வருது. MRF பிராண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க 100/90 19 inches வீல்ஸ். அண்ட் ரியர் டயர்ஸ் வந்து 130/80 செக்ஷன் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் டயர்ஸை கொஞ்சம் பெருசு பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம். 17/19 இஸ் அ குட் ப்ரொபோர்ஷன். பட் டயர் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கலாம். கிராஸ் ஸ்போக் கொடுத்துருந்தாங்கன்னா டியூப்லெஸ்ஸாக கொடுத்துருக்கலாம். ஸோ அது இன்னும் எஃபோர்ட்லெஸ்ஸாக இருந்திருக்கும் ஓட்டுறவங்களுக்கு. இந்த பைக்கை யூஸ் பண்ணுறவங்க அந்த ஒரு பஞ்சர் போடணும்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதாக இருந்திருக்காது. ஸ்போக் வீலாக கொடுத்து இந்த பர்பஸை மீட் பண்ண வைக்கணும்னு தான் கவாசகி இப்படி பண்ணியிருக்காங்க. அண்ட் சைட் ஃபேரிங் நீங்கள் பார்க்கலாம். இங்கே கவாசகி வெர்சஸ் X அப்படின்லாம் இருக்குது. இது ஒரு 300cc மோட்டார் சைக்கிள் வெர்சஸ் X300 சொல்கிறாங்க. அண்ட் இங்கே ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா சீட் ஹைட் லோவாக பொசிஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே அடாப்ட் ஆகணுங்க, அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணியிருக்காங்க போல. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 180mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ரோட்ஸில் ஓட்டுறதுக்கு போதுமானதாக இருக்கும். நீங்கள் பேஷ் பிளேட்டுமே பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி இங்கே நல்லா இருக்குது, பெருசாகவும் இருக்குது. இன்ஜின் கேஸே நல்லா ஃபில் பண்ணியிருக்காங்க. இது ஒரு இன்ஜின் ப்ரொடெக்டர்னு சொல்லலாம். அண்ட்
ரப்பர் ஃபுட் பெக்ஸ் நார்மலாக தான் இருக்குது. பில்லியனுக்கு அலுமினியம் ஃபுட் பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, பிரேக் ராடு வந்து அலுமினியம் தான். உங்களுக்கு வந்து ப்ளே ரெம்பல் நார்மலாக தான் இருக்குது. பிரேக்ஸை பற்றி பேசணும் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் 290mm டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்க் ரோட்டர் சைஸ் வந்து ஒயில் கம்பேரிங் டு த காம்படிட்டர்ஸ் சின்னது தான். ரியரில் வந்து 220mm டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. டுவல் சேனல் ஏபிஎஸ் ஓகே, பட் சுவிட்சபிள் ஏபிஎஸ் கிடையாது. இது வந்து ஒரு அட்வென்ச்சர் பைக்னாலும் சுவிட்சபிள் ஏபிஎஸ் கொடுக்கல. அட்லீஸ்ட் அந்த சுவிட்சபிள் ஏபிஎஸ் ஃபீச்சர் வந்து கொடுத்துருந்துருக்கலாம். நம்ம வந்து ஸ்விட்ச் பண்ணி ஆஃப் ரோட் பண்ண போகிறது இல்லை, அதனால அவங்க கொடுக்கல. அட்வென்ச்சர் பைக்கு மார்க்கெட்டில் காம்படிட் பண்ணுற மாதிரி சுவிட்சபிள் ஏபிஎஸ் கொடுத்துருக்கலாம் அப்படின்றதான் கருத்து. அண்ட் எக்ஸாஸ்ட் ஸ்கேன் பார்த்தோன்னா டிப்பிக்கல் நம்ம நிஞ்சா 300ல் பார்த்த அதே எக்ஸாஸ்ட் ஸ்கேன் இங்கே வந்து டைட்டானியம் மாதிரி ஃபுல் பண்ணியிருக்காங்க. பட் இது எஸ்எஸ் மெட்டீரியல் தான். உங்களுக்கு வந்து ஹீட் வந்து பெருசாக தெரியுமானீங்கன்னா பெருசாக தெரியாது, பட் கை வச்சு பார்க்காதீங்க. எக்ஸாஸ்ட் நோட் வந்து ஸ்டார்டிங்கில் கேட்டிருப்பீங்க, ஒரு ரிஃபைன்மெண்ட் ரேஞ்ச் இருக்குது. இது ஐடல் நோட்டு, சட்டிலாக இருக்குது, ஏரியா இருக்குன்னு சொல்லலாம். 6000க்கு மேலே நீங்கள் ஒரு நோட் எதிர்பார்க்கலாம். பட் இந்த பைக்கோட மேக்ஸிமம் ஆர்பிஎம் ரேஞ்சை பார்த்து நானே வந்து ஷாக் ஆகிட்டேன். 13000 ஆர்பிஎம். 13000 ஆர்பிஎம் வந்து ஹியூஜ் நம்பர்ஸ் போய்கிட்டே இருக்கு. 6000 ஆர்பிஎம் மேலே இந்த பைக் வந்து வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுது. பிகாஸ் இந்த பைக்கோட இன்ஜின் ஒரு 300cc இன்ஜின் தான். parallel twin தான். லிக்விட் கூல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அசஸ் ஸ்லிப்பர் கிளச் இருக்கு. 40 bhp ப்ரொடியூஸ் பண்ணுது. 29 Nm டார்க் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணுது. அது வாங்கும்போது டார்க் ரேஞ்ச் வந்து காம்படிட்டரோட கம்பேர் பண்ணும்போது கம்மி. டார்க்கோட ரேஞ்ச் வந்து கிராஜுவலாக தான் இருந்துச்சு. பட் ஹார்ஸ் பவரோட ரோல் வந்து வேற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அதை நான் வந்து வேர்டில் சொல்கிறேன், பயங்கரமாக இருந்துச்சு 13000 ஆர்பிஎம் போடும்போது. பட் அதை நீங்கள் லைவாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நீங்கள் ஜஸ்ட் ஆக்ஷன் கேமராவில் பார்க்கும்போதாவது உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும்ன்றனால ஒரு ரைட் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இந்த பைக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை நீங்களே பார்த்துட்டு வாங்க. மக்களை நம்ம கூட கவாசகி வர்சஸ் X300 இருக்குது. இந்த மோட்டர் சைக்கிள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஒரு ஹைவே ட்ராக்கில் தான் இருக்கும், பிகாஸ் இது ஒரு டூரர். ஸோ அதுக்கேற்ற ட்ராக்கில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கிளச் வந்து க்ரோம் கிளச்சு, ஆக்சஸ் பண்ணுறதுக்கு சாஃப்டாக இருக்குது. ஓகே, பிரேக் லிவரும் அதே மாதிரி தான். ஸ்டார்ட் பண்ணுவோம். எக்ஸாஸ்ட் நோட்டில் வந்து அந்த parallel twin அப்படின்றத ஃபீல் பண்ண முடியுது. கியர் வந்து ஓரளவுக்கு சாஃப்ட் சைடில் இருக்குது. ஓகே, பவர் டெலிவரி பார்க்கலாம். கிளச் மூமெண்ட்டில் மட்டும் பைக் போகுது. இப்போ வெறும் 5 km/h வரைக்கும் தான் போகுது. 29 Nm டார்க் தான். ஸோ டார்க்கோட ரோல் கம்மி தான் மிச்ச மாடலை கம்பேர் பண்ணும்போது. ஸோ டார்க்கோட ரோல் கம்மினாலும் ஹார்ஸ் பவர் வந்து 400cc மோட்டர் சைக்கிள் அளவுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மிட் எண்டுக்கு மேலே பவர் எதிர்பார்க்கலாம். ஓகே, இருந்தாலும் இது ட்வின் சிலிண்டர்னால அந்த புல்லை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். கிராஜுவல் ட்ரைவ் பண்ணுறேன். 7000 கிட்ட வைப்ரேஷன் தெரியுது. 53 80 127 4வது கியர்ல 127. நான் இந்த பைக்கோட பவர் டெலிவரி பார்த்த பியூட்டி என்ன அப்படின்னா 9000 ஆர்பிஎம் மேலே ஒரு புல் பண்ணுது. அது வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் நான் சொன்ன மாதிரி இந்த மிட் எண்டிங் மேலே பவர் நல்லா இருக்குது. ஓகே, பட் இனிஷியல் ரேஞ்ச் ஆஃப் டார்க் கொஞ்சம் கம்மி தான். ஸோ டார்க்கு, சஸ்பென்ஷனோட ட்ராவல், கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இது வந்து ஒரு ஆஃப் ரோடர் கிடையாது. இஃப் யூ நீட் ஒரு சின்ன ஆஃப் ரோட் பண்ணலாம், அதுக்கு ஓகேவாக இருக்கும். பட் இட்ஸ் நாட் அ ப்ராப்பர் ஆஃப் ரோடர், இட்ஸ் அ ப்ராப்பர் டூரர் அப்படி தான் சொல்லணும். ரைடிங் போஸ்டரை பற்றி பேசணும் அப்படின்னா ஹேண்டில் பார் நல்லா ரைஸ்டாக இருக்குது. ஓகே, டுவர்ட்ஸ் த ரைடராக தான் இருக்குது. சீட் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. லோவாக பொசிஷன் பண்ணியிருக்காங்க, எல்லாருக்கும் சூட்டபுளாக இருக்கணும்னு சொல்லி. நைஸ், ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குங்க. ரொம்ப ரிலாக்ஸ்டாக க்ரூஸ் பண்ண முடியுது. இப்போ நான் 6 கியரை போட்டுட்டேன். பொறுமையாக வந்து ஒரு 100லே க்ரூஸ் பண்ணுறேன். 6000 ஆர்பிஎம்மில் 80 நான் 100 கிளாக் பண்ணுறேன். அப்போ ஒரு 7000 ஆர்பிஎம் கிட்ட 7005 கிட்ட போகும். $100 7500 ஆர்பிஎம் கரெக்டாக. இப்போ 100ல் க்ரூஸ் பண்ணுறேன். நான் ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க. 110 போவோம். 110 க்ரூசிங். 110 கொஞ்சம் ஸ்பீடாக தெரியுது. பட் நம்ம 100 க்ரூசிங்கிறது சூப்பராக இருக்குது இந்த மோட்டர் சைக்கிளில். ஓகே, 100 அப்படியே பிடிச்சி க்ரூஸ் பண்ணோம்னா ஸ்பீடாகவும் போகிறோம், நம்ம அந்த டிஸ்டன்ஸையும் ஈஸியாக க்ராஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. க்ரூசிங் நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ நான் 6th இயரை போட்டிருக்கேன். நான் வந்து ஒரு 50 கிட்டே வந்துடுறேன்.
கேஷுவலாக ரோல் அவுட் ஆகுதுங்க, எந்த சவுண்டுமே இல்லை. வாவ், நல்லா இருக்கு. லோ அண்ட் டார் நல்லா பண்ணியிருக்கேன். 50 கீழே போவோம். லைட்டாக துடிக்குது, பட் லோ அண்ட் டார்க் இஸ் குட். இப்போ 4வது கியரில் 50க்கு கீழே போவோம். 40 வரைக்கும் கூட போகலாம். நல்லா இருக்குது. 40 பிலோ போனாலும் நல்லா இருக்குது. $9,000க்கு மேலே ஒரு காட்டுதுங்க, அது வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். லோ அண்ட் டார்க் இஸ் குட். 100 க்ரூசிங் நல்லா இருக்குது. 110 க்ரூசிங்கும் நீங்கள் எடுக்கலாம். 110மே வந்து சாலிடாக க்ரூஸ் ஆகுது. ஓகே, டர்னிங் ரேடியஸ் பார்ப்போம். கொஞ்சம் வைடு தான். ஓகே, மேக்ஸிமம் 13,000 RPMங்க. கூ 9,000 RPM to 13,000 RPMல பயங்கரமாக இருக்குது. அந்த 40 ஹார்ஸ் பவர் சூப்பராக ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்லலாம். ஓகே, நம்ம 0 to 60 பார்ப்போம் எவ்வளோ ஃபாஸ்டர்னு. பிகாஸ் 0 to 60 கொஞ்சம் லேட் ஆகலாம். பிகாஸ் டார்க் வந்து 29 டார்க் தான். பட் பேப்பரை பார்த்து முடிவு பண்ண வேண்டியதில்லை, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். 3, 2, 1 கோ. ஃபாஸ்ட் தான். 0 to 100 பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம். 0 to 100, 3, 2, 1 கோ. ஓகே, எனக்கு தெரிஞ்சு 0 to 60 and 100 ரெண்டுமே ஸ்பீடாக தான் தெரியுது. அந்த 7,000 RPM மேலே இந்த மோட்டார் சைக்கிள் வேறு மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுது. அட் த ரேஞ்ச் ஆஃப் 13,000 RPM வரைக்கும் உங்களுக்கு வந்து பயங்கரமாக ஹார்ட் ஆக்சிலேட்டர் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஸோ பிகாஸ் பேரலல் ட்வின்னால நல்லா ப்ரீத் பண்ணுது. வைடான ரவ் பேண்டு, லைட்டாக த்ராட்டில் கொடுத்தாலே அப்படியே கேஷுவலாக கூலாக போகுது. கூல். ஸ்டெபிலிட்டி ரேஞ்சை நீங்கள் பார்க்கலாம். பவர் டு வெயிட் ரேஷியோ டிஸ்ட்ரிபியூஷனுமே நல்லா இருக்குது. நம்ம 100, 110, 120 க்ரூஸ் பண்ணும்போது கூட சாலிடாக போகுதுன்னு சொல்லலாம். ஸோ ஹீட்டிங் அண்ட் வைப்ரேஷனை பற்றி இங்கே பேசுகிறேன். ஃபஸ்ட்டு கவாசிக்கு ஓனர்ஸ் எல்லாருக்கும் தெரியும், ஃபஸ்ட் சர்வீஸ் முடிகிற வரைக்கும் கவாசியோட புது பைக் ஹீட்டு ஜென்ரேட் பண்ணும் பயங்கரமாக. அதே மாதிரி தான் இந்த மோட்டார் சைக்கிளில் ஹீட் வந்து புது பைக்னால இருக்குது. பட் உங்களுக்கு இந்த ஹீட்டிங் பெர்மனண்ட்டான்னு கேட்டேனே கிடையாது, இது டெம்பரரி. அதே மாதிரி வைப்ரேஷன் பார்ட் பற்றி பேசணும் அப்படின்னா 5,000 RPMல வைப்ரேஷன் இல்லைங்க. 6 கிராஸ் பண்ணும்போது வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. 7ல் சீட்டில் தெரியுது, டேங்க் சைடில் தெரியுது. ஆனால் அதுக்கப்புறம் வைப்ரேஷன் காணாமல் போயிருதுங்க. வாவ், கூல். அண்ட் பிரேக்கிங்கை பற்றி பேசி ஆகணும். 60 to 0 இன் ரியர் பிரேக்ஸ். பிரேக்கிங் வந்து ஸ்பீடாக தான் நிற்குது. பட் அந்த பெடல் ஃபங்க்ஷன் வந்து ஸ்லோவாக இருக்குங்க. பெடல் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் பைட் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகே, பட் ஆனால் ஸ்டாப்பிங் நீங்கள் எத்தனை செகண்ட்ல இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து 0 to 60 இன் ஃப்ரண்ட் பிரேக்ஸில் பார்க்கலாம். ஃபாஸ்ட், நைஸ். பிரேக்ஸ் நல்லா இருக்குது. லோ அண்ட் டார்க் நல்லா இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் 7,000 RPM மேலே நல்லா இருக்குது. வைப்ரேஷன் பார்ட், ஹீட்டிங் பார்ட்டை பற்றி பேசிட்டோம். அந்த மிட் ரேஞ்சில் மட்டும் நமக்கு வைப்ரேஷன் தெரியுது, அதுக்கப்புறம் தெரியல. அண்ட் தென் உங்களுக்கு டாப் ஸ்பீட் வந்து நீங்கள் ஒரு 140, 150 வரைக்கும் கிளைம் பண்ணலாம், தாராளமாக போகும். அதே மாதிரி சஸ்பென்ஷனை பார்க்கணும்ல. இப்போ நான் நார்மல் ரோட் கண்டிஷனில் ஓட்டியிருக்கேன். இப்போ நான் அப்படியே ஒரு ஆஃப் ரோட் கண்டிஷனுக்கு போகிறேன். ஓகே, இப்படி இருக்குது. டுவல் சேனல் ABS. சாஃப்ட் நேச்சரில் தான் இருக்குது. கீழே என்ன நடக்குது அப்படின்றத நம்ம ஃபீல் பண்ணல. சாஃப்டாக தான் இருக்குது. அந்த டூரர் பேஸ்டு ஹார்ட்வேர்னு சொல்லலாம். வாவ். ஸோ ஓவராலாக இந்த பைக்கில் எனக்கு பிடிச்ச பார்ட் வந்து அந்த 7,000 to 13,000 RPM பவர் ரேஞ்சு, அதுக்கப்புறம் லோ அண்ட் டார்க்கு, அண்ட் பிரேக்ஸு, ஃப்ரண்ட் பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட், இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. அதுவே வந்து ஹீட்டிங் இது இருக்குது தான்.
புது பைக்கில் இருக்க தான் செய்யும். அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு செட்டில் டவுன் ஆகும். அண்ட் வைப்ரேஷன் பார்ட் வந்து உங்களுக்கு 6000 RPM மேலே இருக்குது. ஒரு 100-110 க்ரூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வைப்ரேஷன் ரொம்ப தெரியாது. பட் அதுக்கு தாண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வைப்ரேஷன் தெரியும். ஒரு 100 வந்து உங்களுக்கு நீங்கள் ஜென்டலாக ஃப்ரீயாக க்ரூஸ் பண்ணலாம். அதுவே 110 போனீங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷன் கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதான் என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வேர்சஸோட கிளஸ்டர் பார்த்தோன்னா பழைய கவாசிக்கு பைக்ஸோட கிளஸ்டர் மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இண்டிகேஷன் இங்கே வந்துடும், டாக்கோமீட்டர்ஸு, கியர் பொசிஷன் இண்டிகேட்டரு, டைமு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, ஓடோ இதெல்லாம் மேலே வருது. அண்ட் ரேஞ்சு, மைலேஜு, ஆவரேஜ் மைலேஜ் உங்களுக்கு காமிக்குது, இன்ஸ்டன்ட் மைலேஜும் உங்களுக்கு காமிச்சிருது. ஃபைன். இந்த ரீடோட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கிடையாது, ரைட் மோட்ஸ் கிடையாது, சுவிட்சபிள் ஏபிஎஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய எலக்ட்ரானிக்ஸ் இருக்க ஃபீச்சர்ஸ் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி கீயும் வந்து உங்களுக்கு நார்மலான கவாசிக்கியோட கீ தான் வந்து கொடுத்துருக்காங்க. வேர்சஸ் சீரீஸில் ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படின்னா கம்ஃபர்ட் தான். 11,000 நான் பார்த்து வியந்த விஷயம் வந்து சீட் தான். சோஃபா மாதிரி இருந்துச்சுங்க. அதே மாதிரி இந்த பைக்லையும் சீட்டோட லென்த்து அண்ட் தென் அதோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே கம்ஃபர்ட் ஸ்டேட்டில் தான் இருக்குது. பட் ரெக்ஸின் வந்து கொஞ்சம் ஹார்டர் பாட்டில் இருக்குது. ஏன்னா அந்த லாங் ட்ரைவ்ஸ் போகும்போது நம்ம பட்டில் வந்து பெயின் வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த ரெக்ஸின் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, உள்ள ஃபோம் திக்காக இருக்குது. கொஞ்சம் குஷனபிளாக கொடுத்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ அந்த ஃபோமோட ரேஞ்ச் மட்டும் கொஞ்சம் ஹார்டர் பாட்டில் இருக்குன்னு சொல்லலாம். பில்லியன் சீட்டோட ஹைட் பார்க்கணும்ல, சேடல் லெவல் கொஞ்சம் கூட தான். பட் இங்கே பின்னாடி ஒரு போர்ஷன் இருக்குங்க. இதனால என்னென்னா பில்லியன் சொல்கிறது கால் அப்படி தூக்கி போகிறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படின்றாங்க. அது வேறு மாதிரி நீங்கள் ஏறணும். பைக்கில் வந்து இப்போ ரைடர் இருக்கார், அவர் உட்காந்துருக்கும் போது நீங்கள் இப்படி தான் ஏறணும். இப்படி ஏறினா தான் ஈஸியாக ஏற முடியும். அப்போயும் லைட்டாக தட்டுற மாதிரி தான் இருக்குது. பின்னாடி பெரிய பிளேட் கொடுத்துருக்காங்க. இது டாப் பாக்ஸ் செட் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு வேணும்னா சைட் பேக் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அண்ட் இண்டிகேட்டர்ஸ் இங்கே வந்து ஹாலஜன் பல்பு தான். டெயில் லேம்ப் கொஞ்சம் பார்க்க வித்தியாசமாக இருக்குது. அந்த வேர்சஸோட சீரிஸை பார்க்க முடியுது. பெரிய சாரி கார்ட் சைடில் வந்துருது. டெயில் க்ளோசிங் வந்து ரொம்ப ஷார்ட்டாக க்ளோஸ் ஆயிடுச்சு. ரெயின் டைமில் சேர் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். பில்லியன் சீட்டோட லென்த் வந்து நல்லா இருக்குது, விட்த் கொஞ்சம் கம்மி. ஸோ அப்படி பார்க்கும்போது சைடில் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கிறனால அது கொஞ்சம் மேனேஜபிள்னு சொல்லலாம். அண்ட் ரைடருக்கு பற்றி பேசணும் அப்படின்னா நல்லா லோவாக இருக்குங்க. கீழே உட்காந்து இப்படி பிடிச்சி ஓட்டும் போது ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு எனக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ சீட்டோட ஹைட்டை பற்றி சொல்லியிருந்தேன், எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. இங்கே ரைடர் ஏறுறதுக்கே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. பிகாஸ் இதோட லென்த்து. எப்போயுமே அட்வென்ச்சர் பைக்ஸ்லாம் நம்ம இப்படி தான் ஏறணும். இப்படி ஏறி இப்படி உட்காரலாம். இட்ஸ் ஈஸி வே. இறங்கும் போது இப்படியே இறங்கிடலாங்க. இப்படி இறங்கும் போது உங்கள் கால் இங்கேயே மடங்கிடும். நீங்கள் இப்படி ஏறும் போது உங்களுக்கு கால் இங்கேயே இப்படி வந்துடும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஈஸி டு ஆக்சஸ் அட்வென்ச்சர் பைக்ஸ், டாலான பைக்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வழின்னு சொல்லலாம். அண்ட் இங்கே நம்ம சீட் ஹைட்டை பற்றி பேசணும். இங்கே பாருங்கள், நான் 5.8 feet ஃப்ரண்ட் ஃபுட் மட்டும் தான் பேலன்ஸ் ஆகுது. 5.34 மேலே இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் கம்ஃபர்டபுளான விஷயம். சீட்டு வந்து நான் சொல்லியிருந்தேன். அண்ட் இங்கே ஹேண்டில் பாஸ் நல்லா ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டுவர்ட்ஸ் த ரைடராக இருக்குது. ரொம்ப எஃபோர்ட் போடலங்க. நான் இப்படி பிடிக்கல, இப்படியும் பிடிக்கல, கரெக்டாக பிடிச்சிருக்கேன் பாருங்கள். ரைடர் ட்ரையாங்கில் பாருங்கள். ஸோ இந்த ரைடர் ட்ரையாங்கிள் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஸ்டேட்டில் இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் டெஸ்டே பண்ணி பாருங்கள். பிகாஸ் ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஹைட்டு. ஸோ இந்த ரைடர் ட்ரையாங்கிள் வந்து ஹைட்டை வச்சு டிஃபர் ஆகும். என்னோட ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நீங்கள் டெஸ்டே பண்ணி தான் பார்க்கணும். 5.5 to 6 இருக்கீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்க போகுது. பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ அதே மாதிரி ரைட் பை த்ராடல் கிடையாது. அட்ஜஸ்டபிள் கிளச் அண்ட் பிரேக் லிவர்ஸ் கொடுக்கல. ஹசர்ட் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைன். அண்ட் இங்கே டேங்க் வந்து மெட்டல் டேங்க் 17 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம இது ஒரு டூரர்னு பார்க்க முடியுது. 17 லிட்டர்ஸ்னால ஒரு தடவை ஃபில் பண்ணிங்கன்னா 17 லிட்டர் போட்டு தாராளமாக லாங் ட்ரைவ் போகலாம். லாங் ட்ரைவ் போகிற மாதிரி உங்களுக்கு ப்ரப்போர்ஷனில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வெயிட் இஸ் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். 179 கிலோகிராம் தாங்க. 180 கிலோகிராம் ஈஸியாக ஓட்டலாம். ரொம்ப ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியுது. சிட்டிக்குள்ளே கிளைட் பண்ண முடியுது. சிட்டி யூசேஜ் பண்ணலாம். நீங்கள் வேணும்னா பண்ணிக்கலாம். மைலேஜ் பார்த்தோம்னா 300 cc. நிஞ்சா 300 பார்த்தோம்னா ரியல் டைமாக நிறைய பேர் வந்து 25, 27லாம் சொல்கிறாங்க. இதுவும் வந்து நீங்கள் அந்த 25, 27 அரௌண்ட் 30 வரைக்கும் எடுக்கலாம். 30ன்றது மேக்ஸிமம் சொல்லியிருக்கேன் நான். ஆனால் எடுக்க சான்ஸ் இருக்குது. இது வந்து உங்களுக்கு டார்க் ரொம்ப அக்ரெசிவான டார்க் கிடையாது. ஸோ டார்க் வந்து ஹார்ஸ் பவரில் கன்வெர்ட் ஆகும்போது தான் பவர் ஃபீல் பண்ணுவீங்க. அதுவும் நீங்கள் கிராஜுவல் ஆக்சலரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு எஃபிஷியன்சி அதிகமாக தான் இருக்க போது. 25 to 30 நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் யாரும் நிஞ்சா 300 யூஸ் பண்ணுறீங்க, இந்த 300 cc பேரலல் ட்வினை யூஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கிடைச்சிருன்றதை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மக்களை கவாசிக்கு வர்சஸ் X300 எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தோம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இம்ப்ரெஷன்ஸை ஷேர் பண்ணேன். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ஸை கொடுங்க. ப்ரைஸ் பார்ப்போம். 3,80,000 ஷோரூம் ப்ரைஸ் வருது. காம்படிட்டர்ஸ் பார்த்தோன்னா KTM-ஓட அட்வென்ச்சர் 390, ஹிமாலயன் 450. அட்வென்ச்சர் 390யோட ப்ரைஸ் 3,67,000. ஹிமாலயன் 450யோட ப்ரைஸ் 2,98,000. இந்த செக்மெண்ட்லேயே காஸ்ட்லியான மோட்டார் சைக்கிள் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த வர்சஸ் 300 தான் சொல்லணும். ஏன்னா பேரலல் ட்வின் சிலிண்டர் இன்ஜின் இருக்கனால தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த செக்மெண்ட்லேயே பேரலல் ட்வினோட வர ஒரே மோட்டார் சைக்கிள் அப்படின்னா இந்த மோட்டார் சைக்கிள் தான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் ப்ரைஸ் வந்து 390 விட கொஞ்சம் கூட தான் இருக்குது. ஆன் ரோட் பார்த்தோன்னா ஒரு 4,50,000 கிட்டேயும் வரலாம், அதுக்கு மேலே வரலாம். அப்ராக்ஸாக சொல்கிறேன். கரெக்டான ப்ரைஸ் தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் கொடுக்குறேன்.
எத்தனை பேர் இந்த வர்சஸ் 300 வெயிட் பண்ணிருந்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஸோ அதுல இருந்து எத்தனை பேருக்கு இந்த பைக் பிடிச்சிருக்கு அப்படின்றது எங்களுக்கு தெரிய வரும். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் வந்து ஜாப்பனீஸ் மோட்டார் சைக்கிள். ஜாப்பனீஸ்னால ரிலையபிளா இருக்கும், அதுவும் இந்த சிபியூனால சொல்ல வேண்டியதே இல்லை. அண்ட் ரெண்டாவது என்ஜினோட பவர் 13,000 RPM எனக்கு பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. மிட் ரேஞ்ச் டு டாப் எண்ட் பவர் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. லோ அண்ட் டார்க் நல்லா இருந்துச்சு. ஃப்ரண்ட் பிரேக்ஸ் எஃபிஷியன்ட்டா இருந்துச்சு. அண்ட் தென் 100ல நல்லா க்ரூஸ் பண்ண முடிஞ்சு. 100ல க்ரூஸ் பண்ணா உங்களுக்கு எஃபிஷியன்சி ரேஞ்சும் அதிகமா இருக்கும். அண்ட் பேரலல் ட்வின்னால நமக்கு கேப்பபுளாகவும் இருக்கும். அதிகமான ரவ் பேண்ட் நமக்கு தேவையே படாது. மினிமல் ரவ் பேண்ட்லேயே பர்ஃபார்மன்ஸ் என்ஜாய் பண்ணலாம். வைடான ரவ் பேண்டும் கூட உங்களுக்கு. ஸோ இருந்தாலும் நீங்கள் த்ராட்டில் ரெஸ்பான்ஸை வந்து நீங்கள் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணாலே போதுமான பர்ஃபார்மன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணிடுவீங்க. ஸோ இது எல்லாமே ப்ரோஸ்குள்ளே வருது. கான் வரும். கான் பார்த்தோன்னா எல்இடி லைட்டிங்காக கொடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் கிளச் அண்ட் பிரேக் லிவர்ஸ், அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன், யூஎஸ்டியாக கொடுத்துருக்கலாம். ரைட் பை த்ராட்டில் கொடுத்துருக்கலாம். அண்ட் டியூப் டயர் டியூப்லெஸ்ஸாக கொடுத்துருக்கலாம். இது ஒரு டூரர். நமக்கு வந்து ஸ்போக் வீல்ஸ் தேவையான்னு கேட்டிங்க அப்படின்னா பர்பஸை மீட் பண்ணுறக்காண்டி கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ்ஸாக கொடுக்கணும் அப்படின்னா அலாய் வீலே கொடுத்துருக்கலாம். அலாய் வீல்ஸ் ஆர் காஸ்ட்லி, ஸ்போக் வீல்ஸ் ஆர் காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ இதெல்லாம் நீங்கள் டிஃபரன்ஸை பிரிச்சுக்கலாம். ஸோ சீட்ஸை பற்றி பேசினா ரொம்ப கம்ஃபர்ட்டும் கிடையாது, ரொம்ப ஹார்டும் கிடையாது. இந்த மிட் ரேஞ்சில் இருக்குது. அதனால உங்களுக்கு இந்த சீட் கம்ஃபர்டபுளாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. இதெல்லாமே என்னோட கருத்து. இந்த ஃபீச்சர்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் இந்த பைக்குக்கு காம்படிட்டரே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் 2-3 மாதத்தில் இந்த பைக்குக்கு ஒரு ஜெர்மன் காம்படிட்டர் வரப்போறாரு. யார் அப்படின்னா பிஎம்டபிள்யூட 450 சீரிஸ் தான். 450 சீரிஸில் அவங்க பேரலல் ட்வின் கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. பேரலல் ட்வின் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய காம்படிஷன் இருக்கும். அந்த டைமில் கவாசாகி தான் அப்டேட் பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுதான் எங்களோட கருத்து. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் கொடுங்க. எப்பயுமே பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க. லாங் டிரைவ் போகிறீங்களா, கியர்ஸ் என்ஷூர் பண்ணிக்கோங்க. நீங்களும் சேஃபாக ஓட்டுங்க. நீங்கள் சேஃபாக ஓட்டுற மூலிமா உங்களுக்கும் அது சேஃப், ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு சேஃப். எப்பயுமே ரைட் சேஃப்.